இப்போ நாம வேலை செய்யற விதத்துல தகவல்கள் எல்லாம் இமெயில், சாட்ன பல இடங்கள்ல சிதறி கிடக்கு. ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? சேல்ஸ்ஃபோர்ஸோட ஒத்துழைப்பு கருவிகள் இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கேள்விய பார்த்ததும் அடடே இது நம்ம கதையாச்சேன்னு தோணுதா? நம்மில பல பேரோட புலம்பல் இதுதானே. தகவல்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறதால சரியான நேரத்துல சரியான தகவலை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி, முதல்ல நாம இந்த நவீன வேலைச்சூழல்ல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கான தீர்வையும் சரியா கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு டீம்ல ஒருத்தர் இமெயில்ல பேசுறாரு, இன்னொருத்தர் சாட்ல, மத்தவங்க வேற ஒரு ஆப்ல. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? தகவல்கள் எல்லாம் தனித்தனி தீவுகள் மாதிரி ஆகிடும். வேலை எங்க நடக்குது, அத பத்தின பேச்சுவார்த்தை எங்க நடக்குதுன்னே ஒரு தொடர்பும் இல்லாம போய் நம்ம வேகமும் குறைஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி செதறி கிடக்கிற பிரச்சனைக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட ஒரு செம்ம தீர்வு இருக்கு. அதோட பேர் தான் சாட்டர். இதை உங்க கம்பெனிக்கான ஒரு பிரைவேட் சோஷியல் ஹப்னு சொல்லலாம். இது எப்படி இந்த தனித்தனி தீவுகளை ஒன்னா இணைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த சாட்டர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க கம்பெனிக்குள்ள எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து வேலை செய்ய உதவுற ஒரு ஆப். இதனால எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா இருந்து வேலையை ரொம்ப திறமையா முடிக்க முடியும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா உங்க கம்பெனிக்காகவே ஒரு பிரைவேட் ஃபேஸ்புக் இல்லனா ட்விட்டர் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த முக்கியமான வித்தியாசம் இதுதான். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இடது பக்கம் ஒரு சாட்டர் கான்வர்சேஷன் இருக்கு. அது வெறும் சாட் மட்டும் இல்ல, அது நேரடியா ஒரு கஸ்டமர் ரெக்கார்டோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதோட பவர். வேலை எங்க நடக்குதோ அங்கேதான் அது சம்பந்தமான உரையாடலும் நடக்குது. இதனால எந்த தகவலுக்கும் கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகவே ஆகாது. இப்ப பாருங்க, இதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த ஃபீட் ட்ராக்கிங். ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் மாறினாலோ இல்ல ஒரு டீலோட ஸ்டேட்டஸ் மாறினாலோ நீங்க யார்கிட்டயும் போய் கேட்கவே தேவையில்லை. அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்ல அப்டேட் ஆகி சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். இங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒவ்வொரு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் 5000 சார்ட்டர் லைசன்ஸ் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. ஆமாங்க, 5000. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க கம்பெனில இருக்கிற சின்ன டீம்ல இருந்து பெரிய டீம் வரைக்கும் யாரு வேணும்னாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாம உடனே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை சாட்டர் சரி பண்ணிடுச்சு. ஆனா நம்ம பிசினஸ் அதோட முடியறது இல்லையா? நம்மளோட அடுத்த பகுதியில உங்க பார்ட்னர்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கூட எப்படி திறமையா சேர்ந்து வேலை செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான கருவிகளை பத்தி நாம பார்க்க போறோம். கம்பெனிக்குள்ள பேச சாட்டர் உதவுது. அதே மாதிரி கம்பெனிக்கு வெளியே, அதாவது நம்ம பார்ட்னர்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கூட பாதுகாப்பா கனெக்ட் பண்ண சேல்ஸ்ஃபோர்ஸ் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் மற்றும் கஸ்டமர் குரூப்ஸ் பயன்படுது. உங்க பார்ட்னர் கம்பெனியோ சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் மூலமா நீங்க செலக்ட் பண்ற டேட்டாவை மட்டும் அவங்க கூட செக்யூரா ஷேர் பண்ணிக்கலாம். இதனால 2 கம்பெனியும் ஒரே கோலை நோக்கி தான் போறோமான்னு தெளிவா பாத்துக்க முடியும். இது வெளிப்படைத்தன்மையை அதிகமாக்கி நம்பிக்கையை வளர்க்கும். அடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் கூட நேரடியா வேலை செய்ய கஸ்டமர் குரூப்ஸ் ஒரு அருமையான வழி. நீங்க ஒரு கஸ்டமரை ஒரு பிரைவேட் குரூப்ல சேர்த்து அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபைல்ஸ், கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அவங்க அந்த குரூப்ல இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும். இது ரொம்பவே பாதுகாப்பானது. தினசரி வேலையை மட்டும் திறமையா செஞ்சா போதுமா? புதுசா யோசிக்க வேண்டாமா? இந்த பகுதியில புதுமைகளை எப்படி உருவாக்குறது, வெளியுலகத்திலிருந்து எப்படி இன்சைட்ஸ் எடுக்கிறதுன்னு சேல்ஸ்ஃபோர்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடியாஸ்ங்கிறது உங்க கம்பெனியோட சொந்த ஐடியா பேங்க் மாதிரி. உங்க எம்ப்ளாயீஸ் அவங்களோட புது ஐடியாக்களை இங்க போஸ்ட் பண்ணலாம், மத்தவங்களோட ஐடியாஸ்க்கு வோட் பண்ணலாம். இதனால பெஸ்ட் ஐடியாஸ் எதுன்னு மேனேஜ்மெண்ட்டே ஈஸியா கண்டுபிடிச்சு செயல்படுத்த முடியும். சரி, ஐடியா வருது, ஆனா அது சம்மந்தமே இல்லாம சிதறி போனா என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த ஐடியா தீம்ஸ். நம்ம கஸ்டமர் சர்வீஸை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்கை உருவாக்கி அது சம்பந்தமான ஐடியாக்களை மட்டும் கேட்கலாம். இது புதுமைகளை ஒருமுகப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கம்பெனிக்குள்ள இருந்து மட்டும் ஐடியா வந்தா போதுமா? வெளியுலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சேல்ஸ்ஃபோர்ஸை சோஷியல் மீடியாவோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி ஒரு கஸ்டமரோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்லயே அவரோட ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸையும் நீங்க பார்க்க முடியும். இது அவங்கள பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவும். இது வரைக்கும் நாம சாட்டர், கஸ்டமர் குரூப்ஸ், ஐடியாஸ்னு தனித்தனியா பார்த்தோம். ஆனா சேல்ஸ்ஃபோர்ஸோட அசல் மேஜிக்கே இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறதுல தான் இருக்கு. வாங்க இந்த ஒருங்கிணைந்த நன்மையை பத்தி பார்க்கலாம். கடைசியா நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சாட்டர், ஐடியாஸ் மாதிரியான டூல்ஸ் தனித்தனியா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனா சேல்ஸ்ஃபோர்ஸோட உண்மையான சக்தி வெறும் டூல்ஸ்ல இல்ல,
அது உரையாடல்களை நேரடியா டேட்டாவோட இணைக்கிறதுல தான் இருக்கு. உங்க ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கும் இது ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குது. இதுதான் சேல்ஸ் ஃபோர்ஸை மத்த எல்லாத்துல இருந்தும் தனியா காட்டுது. வேலை செய்யற முறைய மாறிக்கிட்டே இருக்கு. எதிர்காலத்துல ஒவ்வொரு கம்பெனியும் திறமையா இயங்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் சோஷியல் நெட்வொர்க் அவசியமா மாறுமா? இதை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.